நீங்க எப்போதாவது வீட்ல தனியா இருக்கும்போது, இல்லன்னா வேற ஏதாவது அமைதியான ஒரு இடத்துல இருக்கும்போது, திடீர்னு யாரோ உங்க பேர சொல்லி கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்டுருக்கா? திவ்யா அப்படின்னு பேரோட சவுண்ட் உங்களுக்கு தெளிவா கேட்கும். உடனே நீங்க திரும்பி பார்ப்பீங்க. ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க கேட்பீங்க, "நீங்க என்ன கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு கூட கேட்பீங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, "இல்லையே, நான் உங்கள கூப்பிடவே இல்லையே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கனவும் கிடையாது. நீங்க முழிச்சிருக்கும் பொழுது, நீங்க நல்ல கான்ஷியஸ்ல இருக்கும்போது, உங்கள யாரோ உண்மையாவே கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். அப்போ அந்த சத்தம் என்ன? ஏன் சில நேரங்கள்ல நம்ம பேர் மட்டும் நமக்கு கேட்குது? இந்த வீடியோல அதற்கான ஒரு 3 காரணங்கள தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல லாஸ்ட்டா சொல்லக்கூடிய 3 பாயிண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது கூட, ரொம்ப சீரியஸான எல்லாரும் அதுல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பாயிண்ட்டாவும் காணப்படுது. அதனால இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வேதத்துல ஒருத்தர பேர் சொல்லி அழைப்பது அப்படிங்கிறது ஒரு சவுண்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு ஐடென்டிட்டி. அது ஒரு காலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் யாரும் இல்லாத இடத்துல உங்க பேரை கேட்கும்போது அதை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். முதல் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல தேவன் நம்மளோட கவனத்தை ஈர்க்கலாம். வேதத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் ஒருத்தரை உயர்த்தணும், ஒரு பெரிய திட்டத்துக்கு ஆண்டவர் தயார்படுத்துகிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய கவனத்தை ஆண்டவர் ஈர்ப்பார். எல்லாமே என்னன்னா ஆண்டவர் பக்கமா அது வந்து ஈர்க்கப்படும் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். இதுக்கு வந்து ஒரு அழகான எக்ஸாம்பிள் மோசே எடுத்துக்கோங்களேன். ஒரு நாள் மோசே வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது முட்புற புதர்ல வந்து நெருப்பு வந்து எரிந்து கொண்டு இருந்துச்சு. அத வந்து அவர் என்னடா இது வந்து சாம்பலாகவே மாறாம எரிஞ்சு கொண்டே இருக்குதுங்கிற அந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவர் போய் பாக்குறாரு. ஆண்டவர் இப்படிதான் கவனத்தை ஈர்க்கிறாரு. அப்புறம் தேவன் வந்து மோசையோடு பேசினதை நம்ம வந்து பார்க்கிறோம். இதே மாதிரி நீங்க வந்து சாமுவேல் எடுத்துக்கோங்களேன். சாமுவேல் சின்ன பையனா இருக்கும் பொழுது தேவன் வந்து அவரை வந்து கூப்பிடுறாரு. சாமுவேல் சாமுவேல் அப்படிங்கிறத கூப்பிடுறத நம்ம வந்து பாக்குறோம். அதாவது 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல இத பத்தி டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 7 இடத்துல ஓடி போறாரு சாமுவேல். அப்போ வந்து என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ வந்து நான் கூப்பிடல அப்படின்னு ஏலி சொல்றாரு. இது 3 தடவை இப்படி ரிப்பீட்டடா நடக்குது. இது வந்து மனுஷங்களோட குரல் கிடையாது. இது தேவனுடைய குரல். அதனாலதான் அவர் சொல்றாரு, மறுபடியும் உனக்கு இந்த சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீ சொல்லு அப்படிங்கிறத சொல்றாரு. இங்க சாமுவேலுக்கு பேர் மட்டும் முதல்ல கேக்குது. அதுக்கப்புறம் தான் அவரோட அழைப்பு அப்படிங்கிறது வருது. இதே மாதிரிதான் சில நேரங்கள்ல தேவன் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்க நம்மளுடைய பேரை வந்து ஆண்டவர் வந்து கூப்பிடலாம். பேர் உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னா, ஒண்ணு நீங்க பிரேயர் பண்ண உட்காருங்க அப்படின்னு சொல்றதா கூட அந்த விஷயங்கள் காணப்படலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் பெரிய பெரிய வார்த்தையில பேசணும்ல, சில நேரங்கள்ல உங்களோட ஒரு பேரே போதும். அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம், இதுல ஆண்டவர் பிரியப்படுறாரா, இது பிரியம் இல்லையா அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சாமுவேலுக்கு அந்த பேரோட சவுண்ட் கேட்டதும், யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்டதும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் உட்கார்ந்து சொல்லுங்க அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரேயர் மோடுக்கு வந்தாரு. அப்போ அந்த ஆண்டவர் பேசுறதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தார், காத்திருந்தார். அப்படிதானே? அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னா, ஒண்ணு அந்த சவுண்ட் உங்களை பயமுறுத்தாம உங்களை காம் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஜெபத்துல உட்காருங்க. ஆண்டவர் உங்க கூட பேச சித்தமா இருக்கிறார். என்ன வார்த்தை பேச சித்தமா இருக்கிறார் அப்படிங்கறது நீங்க காத்திருந்து, ஒண்ணு நீங்க வேதத்தை வாசிக்கலாம், இல்லைன்னா ஜெபிக்கலாம், இல்லைன்னா யாரோ நீங்க ஜெபிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல உட்காரும் போது யாருக்கோ ஒருத்தருக்கு ஜெபம் அந்த நேரத்தில் தேவைப்படும். அதனால உங்களை ஆண்டவர் வந்து கூப்பிட்டுருக்கலாம். சோ அந்த பாரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அப்போ தேவன் வந்து நம்மோடு நெருக்கமாகிறதுக்காக, நம்ம கூட ஒரு இன்டிமெசி வச்சிருக்கிறதுக்காக கூட உங்களோட பேரை வந்து தேவன் அழைக்கலாம். அதனால இனிமேல் உங்களுக்கு இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னா, தேவன் உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் விரும்புறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல தேவன் நம்மள ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை பாதுகாக்கிறது கூட நம்மளோட பேரை வந்து ஆண்டவர் வந்து சொல்லலாம். இந்த காரணமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வரப்போகிற ஒரு ஆபத்தை பற்றி முன்கூட்டியே ஆண்டவர் வந்து எச்சரிப்பார். அதனாலதான், அதாவது சில பேர் நம்ம சொல்லுவோம், எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லை, ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. நல்ல சிச்சுவேஷனா இருக்கும், நல்ல காமா இருக்கும், ஆனா உங்க மனசு வந்து ஒரு மாதிரி படபடப்பா
பரபரப்பா இருக்கணும். திடீர்னு ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஏதோ சரியில்ல அப்படிங்கிற மாரி உங்க மனசு வந்து ஃபீல் பண்ணும். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது, இதுல எச்சரிக்கையா இரு அப்படிங்கிறது ஆண்டவர் வந்து சொல்றாரு. அது பாதுகாப்புக்காக நீ விசேஷமா ஜெபம் பண்ணு. இல்ல சத்ருவினுடைய ஆபத்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு போராட்டம் உங்களுக்காக நடந்து கொண்டு இருக்குது. சோ நீ அதுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து ஏவலாம். அதனால இந்த காரியத்தை நீங்க வந்து அசட்டையா நீங்க எண்ணக்கூடாது. வேதத்துல கூட நீங்க யோசேப்புலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏரோது வந்து குழந்தைய வந்து இயேசுவை வந்து கொல்ல நினைக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கனவு மூலமா ஆண்டவர் வந்து எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. சோ இந்த எச்சரிப்புங்கிறது சில நேரம் நம்மளோட ஆபத்து வந்து நம்ம கிட்ட நெருங்காதபடி ஆண்டவர் வந்து அவர் கனவு மூலமா பேசினார். சில பேருக்கு இந்த மாதிரி வார்த்தையின் மூலமா கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பேசுவார். சோ சில நேரங்கள்ல தேவன் உங்களை அலர்ட் பண்றதுக்காக உங்களோட பேரை வந்து கூப்பிடலாம். ஒரு ஆபத்து வரலாம். உங்களோட ஃபேமிலிக்காக விசேஷமா நீங்க ஜெபிக்கலாம். இல்ல ஒரு தவறான முடிவு எடுக்க போறீங்க, அதை நிறுத்துறதுக்கு தேவன் உங்க பேரை வந்து சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மந்த்ஸுக்கு முன்னாடி நான் இது வந்து நம்மளோட சேனல்ஸ்லுமே நிறைய வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு உள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம், இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து அதிகமா காணப்படுது. அதிகமா வந்து உன்னோட ஹஸ்பண்ட்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எனக்குள்ளாக ஒரு ஏவுதல் கொடுக்குறாரு. நான் அப்ப அதுக்காக ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்றேன். அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது. ஆனா சின்னதா மைனரா அந்த கால்ல மட்டும் அடிபட்டு உயிருக்கு எந்த சேதமும் இல்லாம அந்த ஆபத்துல இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். சோ இதே மாதிரி தான் ஆண்டவர் சில நேரங்கள்ல வந்து அது வந்து ஒரு பெரிய ஆபத்து வர வேண்டியது. ஆனா நம்ம முன்னாடியே ஆண்டவர் கொடுத்த வார்னிங் படி நம்ம அதுல உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் அந்த ஆபத்துல இருந்து பாதுகாக்கிறார். ஏதோ ஒரு நம்ம பேர் கேட்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. அந்த ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல எந்த ஆபத்து வரணும்னு இருந்தாலும், எங்களுக்கு விரோதமா எந்த சத்ரு போராடணும்னு நினைச்சாலும் ஆண்டவரே அதை முறிச்சு போடுங்க இயேசுவி நாமத்தினால. எது என்னுடைய குடும்பத்திலயும் சரி, என்னோட வாழ்க்கையிலும் சரி செயல்பட முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, உலகத்துல இருப்பவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு வசனம் சொல்லப்படுது. அப்ப இந்த வசனத்தின்படி எனக்குள்ள இருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எதுவும் என்னை அணுகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க பழகிற நபர்களாக நம்ம காணப்படணும். லாஸ்டா 3வது ரீசன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிசாசும் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம கிட்ட பேசுவான். ஓகேவா? இயேசு பேசுற மாதிரியே பேசுவான். ஏன்னா அவன் வந்து ஒளியின் தூதனாக வேஷம் தரிக்கக்கூடியவனாக அவன் காணப்படுறான். வசனம் கூட இருக்கு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ அவன் வந்து என்னன்னா, இயேசு எப்படி பேசுறாரோ அதே மாதிரி அவனும் பேச என்ன பண்ணுவான்னா காப்பி பண்ற ஒரு பர்சனாக அவன் காணப்படுவான். இமிட்டேட் பண்ணுவான். அதாவது நம்ம கேட்கிற ஒவ்வொரு குரலும் இயேசு கிட்ட இருந்து தான் வருது, பிதா கிட்ட இருந்து தான் வருது, தேவனிடத்துல இருந்து தான் வருது நம்ம சொல்ல முடியாது. அதாவது சில பேர் சொல்லுவோம், நம்மளோட இறந்தவங்க எல்லாம் என் கனவுல வராங்க. இது நிறைய பேர் கேட்கிற டவுட். இறந்தவங்க என் கனவுல வராங்க, என் அம்மா வராங்க, என் அப்பா வராங்க, என் தாத்தா வராங்க, என்னோட பையன் வரான். இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா, வேதம் நம்மளுக்கு ரொம்ப கிளியரா என்ன சொல்லுதுன்னா, இறந்தவங்க திரும்பி வந்து நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அப்படி யாராவது பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது தேவன் அல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இறந்தவர்களுக்கு ஒன்றும் அறியார்கள் அப்படின்னு சொல்லி அங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய பிரிவு இருக்கு. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சரி, இறந்தவர்களுக்கும் சரி ஒரு பெரிய பிரிவு இருக்கு அப்படிங்கறதும் நம்மளுக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால ஒரு குரல் வருது, உங்களை பயப்பட வைக்கிற மாதிரி இருக்குது, உங்களை கன்ஃபியூஸ் ஆகுது, அதாவது உங்களை இந்த இருக்கிற இடத்த விட்டு நைட் நேரத்துல நீ வெளியே போ, இந்த மாதிரிலாம் சொல்லுது. இப்படி உங்களை வந்து நீ இறந்தவங்களை ஃபாலோ பண்ணு, அவங்களுக்கு இது பிடிக்கும், நீ இதெல்லாம் செஞ்சு கொடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுது அப்படின்னா இது தேவனுடைய குரலே கிடையாது. அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க. அது வந்து தூக்கி போடுற நபராக நம்ம காணப்படுறோம். அதே நேரத்துல நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால, அதாவது ஸ்பிரிச்சுவல் காரணம் இல்லாம நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஆன்சிட்டி, நம்ம வந்து சில பாஸ்ட் குறிச்ச சில காரியங்கள்லாம் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம். அதை நினைச்சு நம்ம வந்து அதை நம்ம ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறனால கூட நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சில இந்த மாதிரி வாய்ஸஸ்லாம் நம்ம வந்து அடிக்கடி கேட்போம். அது வந்து ஒரு கன்ஃபியூஷனோ ஒரு குழப்பம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க வந்து இக்னோர் பண்ணிருங்க. அதை போட்டு ரொம்ப டெப்தா யோசிக்கிற ஒரு நபராக நம்ம காணப்படாது. உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து சவுண்டுகள், இந்த மாதிரி வந்து உங்களை வந்து குழப்புற மாதிரி, உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆவியும் நம்பாம தேவனால் உண்டானவைகள் எது அப்படிங்கறத நம்ம சோதித்து பார்க்கணும். அதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதான் நம்ம சோதித்து அறிகிற நபராக நம்ம காணப்படணும். உங்க பேர் கேட்கும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கு, இந்த பேர் கூப்பிட ஒரு சவுண்ட் கேக்குது, அப்ப இது வந்து என்னோட மனசை வந்து சந்தோஷப்படுத்துதா, இல்ல ஆண்டவர் வந்து என் கூட இன்டிமெசியா ஜெபம் பண்ண, இன்னும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண, அந்த இன்டிமெசிக்காக அந்த ஒரு அழைப்பா காணப்படுதா, இல்ல ஒரு வார்னிங், ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்கு, என் மனசு ஒரு நெருடலா இருக்கு, அந்த மாதிரி காணப்படுதா, இல்ல ஒரு பய உணர்வு எனக்குள்ள வருதா,
ஒரு ஒரு இறந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்குள்ள வருதா அப்படிங்கறத நம்ம சோதித்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, எது ஆண்டவரோட வார்த்தை, எது ஆண்டவர் இல்லாதது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இத பத்தி இந்த ஆண்டவரோட சத்தத்தை எப்படி கேட்பது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல மெசேஜஸ் அப்படிங்கிறதுலயே நம்ம எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கோம். நீங்க அதெல்லாம் பாருங்க. அது உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல கூட நாங்க லிங்க் கொடுக்குறோம். நீங்க அதுவும் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரேயர் கேட்கும் போது யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுக்கான 3 காரணங்கள் நம்ம சொல்லி பார்த்தோம். இந்த 3 காரணங்கள் வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ மார்னிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிறது நம்மளோட சேனல் தான். ஸோ நீங்க அதுவும் பாருங்க. நம்ம காலேஜ் ஜெபங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதுவும் பாருங்க. கிட்ஸுக்கு நம்ம தனியா கிட்ஸ் டிவி மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நிறைய கார்ட்டூன் வீடியோஸ் வர நாட்கள்ல நிறைய ஸ்டோரிஸ், நிறைய ஆண்டவரை பத்தின சுவிசேஷங்கள்லாம் நம்ம போடணும் அப்படிங்கிற திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வர நாட்கள்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ நீங்க இதெல்லாம் நீங்க பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. குழந்தைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கொடுக்கும் பொழுது அவங்களும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளருவாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு அதெல்லாம் காமிங்க. நிச்சயமா அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.